ஓம் சாந்தி 24 பிப்ரவரி 2026 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மதுபன். தலைப்பு வந்து இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய கயிற்றினை ஒரு தந்தையுடன் பிணைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய கயிறு எங்க இருக்குது? பாபாவோடு இருக்குதா? பிணைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய சம்பந்தம் வந்து ஒருவரிடம் மட்டுமே இருக்கிறது. ஒருவருடன் தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் அப்படின்ட்டு தலைப்பு சொல்றார். கேள்வி: சங்கமுகத்தில் ஆத்மா தன்னுடைய கயிற்றை பரமாத்மாவோடு இணைக்கிறார். இதனுடைய வழக்கம் அஞ்ஞானத்தில் எந்த விதமாக இருந்து கொண்டு வருகிறது அப்படின்றார். நீங்க பாபா பாபான்றீங்கல்ல, பக்தியில என்ன சொல்றாங்க அவங்க? எந்த ஒரு பிணைப்பு இருக்குது அவங்களுக்கு பக்தியில? வேற பக்தியில காப்பு கட்டுவாங்க. கடவுள ஒரு மாசம் ஃபுல்லா தற்காலிக பிணைப்பு, விரதம் இருப்பாங்க. தற்காலிக பிணைப்பு. ஓகே. இந்த ஊரை விட்டு போக மாட்டாங்க. இந்த ஒரு மாசம் ஃபுல்லா அங்கேயே இருக்கும். பார்க்கலாம் பதில் என்ன சொல்றாரு பார்க்கலாம். திருமணத்தின் பொழுது மணப்பெண்ணுடைய முந்தானையை மணமகுடன் பிணைக்கிறார்கள். அதான் அடையாளம். கல்யாணம் பண்ணும் பஸ்ல மணமகுடன் முந்தானையை பிணைக்கிறார்களாம். வாழ்க்கை முழுவதும் அவருடைய துணைவியா ஆகிய இருக்க வேண்டும் அப்படின்று பெண் நினைக்கிறார். அதனால நீங்கள் இப்பொழுது உங்களுடைய பொறுப்பை தந்தையுடன் இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அரை கல்பத்திற்கு நம்முடைய பாலனை தந்தை மூலமாக நடைபெறும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அரை கல்பத்திற்கு நம்முடைய பாலனை தந்தை மூலமாக நடைபெறும் என்பது நீங்கள் சந்திக்கும் ஃபுல்லா முழுமையா. பாடல் வந்து வாழ்க்கையினுடைய கயிறை உன்னுடனே பிணைத்தேன், அப்படி ஒரு பாடல் இருக்குது. வாழ்க்கையினுடைய கயிறை உன்னுடனே பிணைத்தேன் பாடல். ஓம் சாந்தி. பாருங்கள், வாழ்க்கையினுடைய கயிறை உன்னுடன் பிணைத்தேன் அப்படின்னு பாடலும் சொல்றாங்க. எப்படி ஒரு கன்னிகை தன்னுடைய வாழ்க்கையினுடைய கயிறை கணவுடன் பிணைக்கிறாள், வாழ்க்கை முழுவதும் அவருக்கே துணைவியா ஆகி இருக்க வேண்டும் அப்படின்று, அவர்தான் காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று கன்னிகை அவரை காப்பாற்ற வேண்டும் என்பது கிடையாது. உயிருள்ளவரை அவர் பரிபாலனை செய்ய வேண்டும். குழந்தைகளாக நீங்களும் வாழ்க்கையினுடைய கயிறை பிணைத்திருக்கிறீர்கள். நேற்று வந்து பட்டத்துல உங்களுடைய கயிறு யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு வந்து வாழ்க்கையினுடைய கயிறு யார்கிட்ட இருக்குன்றார். எல்லையில்லாத தந்தை என்று கூறினாலும் சரி, ஆசிரியர் என்று சொன்னாலும் சரி, எது வேண்டுமானாலும் கூறலாம். இது ஆத்மாவுடைய வாழ்க்கையினுடைய கயிறு பரமாத்மாவுடன் இணைப்பதாகும் அப்படின்றார். எது இருந்தாலும் சரி, என்ன செய்யணும்? அவருடைய ஆசிரியர் ரூபத்துல உனக்கு பிடிச்சிருந்தா அதை கனெக்ஷன் வச்சுக்கலாம். தந்தை, தாய், ஹீரோ, குழந்தை, நண்பன், இது போல என்ன ஒன்றும் விஷயத்துல வச்சுக்கலாம். வந்து நீங்க நண்பன் ரூபத்துல வந்து குஷேலன் கொடுத்தாங்கல்ல, அதோட அடையாளம் தான் அது. அது போல ஏதாவது உங்களுக்கு என்ன குறை இருக்குதோ அதை நிவர்த்தி செய்வார். குமாரங்கள என்ன பண்ணா அவர் தான் மணவாளன். அது போல அந்த ஆத்ம ரூபத்துல இருக்கும். அது அப்படின்னு தான் நம்ம சத்தியுகத்துல வந்து பிரம்மா பாபாவோட நண்பனா வருவீங்க, துணைவனா வருவீங்க. இது போல கன்னிகையுடைய வாழ்க்கையினுடைய கயிறு கனவுடன் பிணைக்கப்படுகிறது. அவள் அவருடைய வீட்டுக்கு செல்கிறாள். பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கான புத்தி வேண்டுமா? சரி, கலியுகத்துல இருப்பது எல்லாமே அசுர வழிகளுடைய விஷயங்களா ஆகும். கலியுகத்தில் நிறைய வழி இருக்குது. நம் வாழ்க்கையினுடைய கயிறு ஒருவரிடம் பிணைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சம்பந்தம் வந்து ஒருவரிடம் இருக்கிறது, ஒருவரிடம் உள்ளது. ஒருவரிடமே சம்பந்தத்தை நடத்த வேண்டும். ஏனென்றால் அவரிடமிருந்து நமக்கு மிகவும் நல்ல சுகம் கிடைக்கிறது. அவரோ நம்மை சொர்க்கத்திற்கு அதிபதியை ஆக்குகிறார். எனவே அப்பேற்பட்ட தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். இது ஆன்மீக கயிறு ஆகும் அப்படின்றார். ஆத்மாதான் ஸ்ரீமத் பெறுகிறது. அசுர வழி பெறுவதாலோ கீழே விழுந்துள்ளார்கள் அப்படின்றார். இப்பொழுது ஆன்மீக தந்தையினுடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நாம் நமது ஆத்மாவுடைய கயிறு பரமாத்மா பிணைத்து விடும் பொழுது நமக்கு அவரிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சதா சுகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. 21 பிறவினா என்னது? 21 பிறவிகளுக்கு சதா சுகத்தினுடைய ஆஸ்தி கிடைக்கிறது. 21 பிறவி சதா சுகம் எப்படி? ஓகே, சத்தியுகம், அங்க சொல்றாரு பாருங்க, அந்த தலைப்பு சதா சுகம்ன்றாரு. இங்க இருக்குது சத்தியுகத்துல, சங்கமுகத்துல நோயா இருக்குது, பேக் பெயின் இருக்கு. அப்ப எப்படி சங்கமம் சொல்றேன்?
சங்கமிகமே 5000 இயர்ஸ் ராமா பாட்டு ஓகே எழுதிருக்கீங்க. ஓகேவா? பாபா வந்த காலத்துல அது ஒரு விதமான யுகம். அதான் வந்து முழுமை நிலை. ஓகேவா? எல்லாமே முழுமை நிலை அடைந்தாங்க. ஓகேவா? ஏன்னா பாபாவுடைய சாட்சாத்காரம் அப்போ ஏற்பட்டது. இப்போ அது டைம் பீயிங் நிறுத்தி வச்சுட்டாரு பாபா. யாருக்குமே சாட்சாத்காரம் காமிக்கல. உங்க முயற்சி தான். ஓகேவா? சரி. முன்னாடி வந்து சாட்சம் வந்தாலே பாபாவுடைய நெத்தில இருந்து ஆத்மா ஒளி தெரியும். இப்ப தெரியுதா? சிஸ்டர் நெட்ல இருந்து ஒளி தெரியுதா? இல்ல. எந்த சிஸ்டர் நெட்லயும் ஒளி தெரியல. ஓகேவா? ஆனா வந்து தாதிங்க தான் பாத்தீங்கன்னா அவளோட சொர்க்கத்துல இருந்தாங்க. பிரகாஷ் மணி டாடி எந்த சொர்க்கம் சொல்லுங்க? அன்பு சொர்க்கம். அன்பு சொர்க்கம். சரி, இப்ப இது சொல்லு பதில். அமைதி சொர்க்கம். எழுங்க புசா டாடி. அமைதி சக்தி பாபா கிட்ட கனெக்ஷன். சக்தி சொர்க்கம். சோ அவங்க சொர்க்கத்துல இருந்தாங்க. ஓகேவா? ஆனா அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கு. கான்ஸ்டன்ட். உங்க ஒரு சொர்க்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த சொர்க்கம் நீங்க இந்த சரீரம் வந்து அவ்வியக்தம். ஓகேவா? ஒன்னு ஏஞ்சலிக் ஸ்டேஜ், இன்னொன்னு நெக்ஸ்ட் பர்த், ரெண்டு இருக்கு. அது அதே வரைக்கும் நீங்க அதே சொர்க்கத்துல இருந்து நீங்க சேவை பண்ணீங்கன்னா அதான் உங்களோட சொர்க்கம் ஆயிடும். இப்ப மத மீனாட்சி எதுக்கு போறாங்க? அமைதிக்காக போவாங்க. விசாலாட்சி சரி, ஓகே. நீங்க இருக்கணும். சரி, இது சொல்லுங்க. 21 பிறகுகளுக்கு சதா சுகத்தினுடைய ஆசி கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டீங்க. எப்படி? அதான் இங்கதான் அடிக்கடி நோய் வருது, கேன்சர் எல்லாம் வருது. எப்படி நீங்க சதா சுகம்ன்றீங்க? ஹெல்த் ஹாப்பினஸ் 100% வேற. உங்க ஆத்மா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். டாடி கூடனா 8 டைல் போட்டாங்க தலையில. முதுகுல 14 தெரியுமா யாராச்சும்? அப்படி சதா சுகம்ன்ற அங்க வந்து நோயே வராதுன்ற. அவங்கள அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல இப்போ வந்து பிரம்மகுமாரி ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. அது தெரியுமா? குளோபல் ஹாஸ்பிட்டல் மும்பை. பாய். ஈவன் செக்யூரிட்டி கூட சென்டர்ல இருந்து மும்பை சென்டர்ல இருந்து புக் போயிடுச்சு. 3 வேலைக்கும், ஒரு வேலை மட்டும் இல்ல, 3 வேலைக்கும் அவங்களுக்கும் டாடி அப்படி சேவை பண்ணாங்க. டாக்டர்ஸ் மட்டும் கொடுக்க கூடாது, நீங்க எல்லாருமே கொடுக்கணும். பில்டிங்ல இருக்க எல்லாருக்குமே கொடுக்கணும்னாங்க. டாடிக்காக புக் பண்ணி கொண்டு வந்தாங்க சாப்பிட்டுக்காக. டாடி என்ன சொன்னாங்கன்னா எல்லாருக்கும் கொண்டு வந்தீங்களா? இல்லைன்னா கொண்டு வராதீங்க அப்படின்ட்டாங்க. எதுக்கு எல்லாரும் கொடுக்கணும்? அவங்க வந்து முரளி படிக்கலாம், அவங்க எதுக்கு கொடுக்கணும்? பாய். அதான் பாய். இந்திர சபையில வந்தா அவங்களுக்கு பாவம் இருந்தாருல்ல பாபா. இந்திர சபை 33 கோடி எப்படி வரும்? கலெக்ஷன்ல வரும் பாய். டாலருக்கு ரூபாவா இருக்கணும். சரி, ஓகே. முரளி படிக்கலாம் அப்புறம் நிமிஷத்துல பையனா. முரளி குட்டு அப்ப தான் நீங்க போ கொடுக்கணும் அப்படினா கிடையாது. புரியுதா? அப்ப யாரு எல்லாரும் கொடுக்கலாம். இப்ப சாப்பாடு நீங்க சாப்பாடு கொடுக்கலாம் எல்லாருக்குமே. யார் வேணாம்னா முரளி இப்ப சாப்பாடு செஞ்சு பக்கத்துல கொடுக்கலாமா? நம்ம பிரம்மா போஜன் உங்களுக்கு கொடுக்கலாம். யார் வேணாம்னா? சரி, ஓகே. நமக்கு அவரிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சதா சுகத்தினுடைய ஆசி கிடைக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அந்த குறுகிய கால வாழ்க்கை கைத்தினால் கீழே விழுந்து. ஒரே ஒரு செகண்ட் நான் கேட்கிறேன். இப்போ சென்டர்ல பாபா மீட்டுக்காக புக் பண்றாங்க. இல்லைன்னா ஏதோ ஃபங்க்ஷன் நடக்குது, ராக்கி ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லைன்னா கொடியேற்ற ஃபங்க்ஷன் நடக்குது. புக் பண்ணிடுறாங்க, நிறைய பண்ணிடுறாங்க. ஆனா ஆத்மாக்கள் கம்மியா வந்தாங்க. அது வந்து மீண்டுச்சு. அப்ப எப்படி சஃபில் பண்ணுவாங்க? நானே 2 கிலோ ரைடு போகு சாதம், ரிஞ்சி ரைஸ், ரிஞ்சில பொடியா சாதம் 2 கிலோ அப்படியே ஒரு கவர்ல பேக் பண்ணி கொண்டு போய் 5 பேக்கு 5 பேக்கா பண்ணி கொண்டு போய் சப்மிட் பண்ணி வந்தேன். நைட்டு 10 மணிக்கு. எங்க போனீங்க? அங்கேயே சரௌண்டிங்ல. அது அந்த செக்யூரிட்டிலாம் இருப்பாங்கல்ல நைட்ல
அவங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். பாய் இப்போ நீங்க போக் பண்ணி மற்றவங்களுக்கு சஃபில் பண்ணீங்கன்னு வச்சுக்கீங்க. இல்ல நீங்க அவங்களுக்காக பண்ணல, இல்ல நீங்க உங்களுக்காக பண்ணீங்க, அது மீதிச்சு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு பண்றீங்களா? வெளியில 60 பேர் இருக்கிறாங்க. நீங்க பண்றீங்க, நீங்க பண்ணீங்கன்னா இப்போ நீங்க வந்து பாபா சென்டர் வச்சிருக்கீங்க, நீங்க பண்றீங்கன்னா பக்கத்துலாம் கொடுக்கலாம். வரல ஆத்மாவில் கொடுக்குறீங்க, அதான் வேஸ்ட் ஆயிடுன்னு கொடுக்குறீங்க. மற்றபடி அவங்களுக்கு பண்ணல. பாய் அவங்களுக்கு நீங்க யோகா பண்ணுவீங்களா? போக் வைப்பீங்களா? கிடையாது இல்ல, பாபாவுக்கு வைக்கிறீங்க, அவ்வளவுதான். சரி வாங்க இது படிக்கலாம். முரளி சிந்தனை பண்ண நைட்டு ஃபுல்லா பண்ணிடலாம் என்பது நீங்கள 21 பிரிவு நான் நீங்க இன்னொரு கூட கால்குலேஷன் பண்ணலாம். வந்து 8 × டிவைட் பை 1250 போட்டா வரும். 50 பிரிவு வரும். அது 50 இது அது மாதிரி வந்து 12 100 பிறகு அது 100 இருக்கு இல்லையா? 1250 டிவைட் பை 12 போட்டா வந்து உங்களுக்கு வரும். அது அதுல ஒரு 50 இது வரும். அது ஒரு பிரிவு வரும். அதுல வந்து சத்தியுகத்துல அதனால 21 இது வந்து அடாப்டட் தத்தெடுக்கப்பட்ட பிறவி. இது வந்து அதான் 21 பர்த் திரும்பி நீங்க சொல்ற திரும்ப திரும்ப அதோட ப்ரூஃப் இருக்குது. அது வந்து 21 பிறகு சதா சுகம். இது வந்து தத்தெடுக்கப்பட்ட நீ விழுந்தாலும் கலியுகம், மேலே ஏறினாலும் சத்தியுகம், அவ்வளவுதான். இது வந்து அடாப்டட். இது வந்து கேரண்டிலாம் சொல்ல முடியாது. வந்து சங்கமம் இது வந்து அடாப்டட் தத்தெடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட பிறவி. இது இருந்தாலும் உங்களுக்கு 21 பிறவி ஒரு பிறவியாச்சும் உங்களுக்கு வந்து கேரண்டா உங்களுக்கு வந்து இது தனிப்பட்ட பிறவி. இது வந்து இது வந்து உங்களுக்கு கேரண்டா பிளேஸ் இருக்கு. ஓகேவா? சரி ஓகே. அந்த எந்த பிறவி கிடையாதுன்றீங்க. அது அப்புறம் பாருங்க 21 பிறவிகளுக்கு பிறவி தான் போட்டிருக்கு. சங்கமம் இல்லன்னு போடல. புரியல. சங்கமம் இல்லன்னு போடலையா? போட்டிருக்கா? இங்க பாருங்க 21 பிறவிகளுக்கு சதா சுகம். ஆமா இங்க இருக்கா இல்லையா? இப்போ இருக்கா இல்லையா? நோய் இருக்கு இல்ல? பேக்க கம்பெனி போனா ஒரு ஃபீலிங் வருது இல்ல? துக்கம் வருது இல்ல? அது ஓகே. வேலை பார்க்கணும் 8 மணி நேரம் வேலை பார்க்கணும், துக்கம் வருது இல்ல? கால் வலிக்குதுன்ற இல்ல? அது ஓகே. பாபான்ட்ட அந்த நினைவு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேது. பாய் சிந்தனை பண்ணுங்க, வரும் பதில். சிந்தனை பண்ணுங்க. பாய் அப்படி கிடையாது. அது உங்களுக்கு சுகம். புரியுதா? நீங்க சுகத்தோடனா நீங்க வேலைக்கு போறீங்க. ஓகேவா? துக்கம் வச்சுன்னு வேலைக்கு போவீங்களா? போடான்டி போட்டு வருவீங்க. கேளு. இது வந்து அந்த குறுகிய கால வாழ்க்கையை கயிற்றுல கீழே விழுந்து கொண்டு வந்திருக்கு இவ்வளவு நாள். அது அதனால சரி சரி போத விடுங்க. அது இது 25 முடிங்க. விட்டா நீங்க பேசிட்டே இருப்பீங்க. ஷார்ட்டா பதில் சொல்லுங்க, அவ்வளவுதான். திரும்பி சொல்றாரு பாரு, இது 21 பிறவிகளுக்கான உத்தரவாதம் ஆகுல்ல. திரும்பி சொல்றாரு, இது 21 பிறவிகளுக்கு சுகசாந்தி. உங்களோட வருவாய் எவ்வளவு வலிமை இருக்கிறது, இதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்றார். மாயை நிறைய தவறுகளை செய்விக்கிறது. இந்த லட்சுமி நாராயணன் அவசியம் யாரோ ஒருவிட வாழ்க்கை கயிற்றை பிணைத்திருக்க வேண்டும். அதனால திரும்பி சொல்றாரு பாரு, 3வது சொல்றாரு, 21 பிறவருடைய ஆசி உங்களுக்கு கிடைத்திருக்கிறது சொல்றாரு. திரும்ப ரிப்பீட் பண்றாரு. நானும் சிந்தனை செய்யணும். நம்ம வந்து 21 பிறவினா எது, அது யோசிக்கதான் நம்ம அந்த ஆன்சர் கிடைக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ண வராது ஆன்சர். யோசிங்க. வந்து சதா சுகம் சாந்தின்றார். வந்து அப்ப 21 பிறவிக்கு சங்கமத்தில் இருக்கா? பாபா வந்திருக்காரு. 16 கலைகள் அதான் ஆஸ்தி. அது 21 பர்ஸ். இப்போ நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா எந்த பிறவியும் உங்களுக்கு அது ஆஸ்தி தான். ஓகே. அதனால ஆத்மாக்களே, உங்களுடைய வாழ்க்கை கயிறு கல்பமாக பரமாத்மா பிணைக்கப்படுகிறது. அவற்றுக்கு கணக்கே இல்லை. நாம் சிவபாபாடுவராக ஆகியிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையை பிணைத்திருக்கிறோம் என்பது புத்தியில பதிகிறது. ஒவ்வொரு விஷயத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார். முந்தைய கல்பத்துல பிணைத்திருந்தோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதனால இப்போது சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். ஆனால் யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்பது தெரியாது அப்படின்றாங்க. பதித்த பாவனரான சிவபாபா அவசியம் சங்கமுகத்தில் கண்டிப்பா வருவார். இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உலகிற்கு தெரியாது. எனவே கோடியில் ஒருவர் என்று பாடப்பட்டிருக்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பெரும்பாலும் மறைந்து விட்டது அப்படின்றார். மற்ற எல்லா சாஸ்திரங்கள், கதைகள் ஆகியவை எல்லாம் இருக்குது. இந்த தர்மமே கிடையாது. வந்து எங்கேயுமே கிடையாது. வேத சாஸ்திரங்கள் வந்து பின் எப்படி தெரிந்து கொள்வது? இப்போது நீங்கள் வாழ்க்கையுடைய கயிற்றை பிணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதாவது பரமாத்மாவுடன் ஆத்மாவுடைய கயிறு இணைந்திருக்கிறது அப்படின்றார். முந்தானையில் கட்டுகிறார் அல்லவா பக்தியில, அது சூலமான முந்தானை. இது பரமாத்மாவுடன் ஆத்மாவுடைய யோகம் அப்படின்றார். பாரதத்துல சிவ ஜெயந்தி கூட கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார் என்பது யாருக்குமே தெரியாது. கிருஷ்ணனுடைய ஜெயந்தி எப்பொழுது, ராமனுடைய ஜெயந்தி எப்பொழுது என்பது தெரியாது. குழந்தைகளே, நீங்கள் திருமூர்த்தி சிவ ஜெயந்தி என்று வார்த்தைகள் எழுதுகிறீர்கள். ஆனால் இந்த சமயத்துல 3 மூர்த்திகளே கிடையாது அப்படின்றார்.
சிவபாபா பிரம்மா மூலமாக சிருஷ்டியை படைக்கிறார் என்று நீங்கள் சொல்றீங்க. எனவே பிரம்மா சாகாரத்தில் அவசியம் வேண்டும் அல்லவா? மற்றபடி நீங்கள் திருமூர்த்தி என்று கூறுவதற்கு விஷ்ணு மற்றும் சங்கருடைய இந்த சமயம் எங்கே இருக்கிறார்கள் அவர்கள்? இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். திருமூர்த்தி என்பதனுடைய பொருளே பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் என்பதாகும். பிரம்மா மூலமாக ஸ்தாபனை இந்த சமயம் ஆகிறது. விஷ்ணு மூலமாக சத்தியுகத்தில் பாலனே ஆகும். விநாசத்தினுடைய காரியம் கடைசியில் ஆகப் போகிறது. பாரதத்தினுடைய இந்த ஆதி சனாதன தேவி தேவதாரமும் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. அவர்கள் எல்லோருமே தர்ம ஸ்தாபனை செய்வதற்காக வருகிறார்கள். இவர் இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார் மற்றும் இது அவருடைய நூற்றாண்டு என்பது ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட இந்த காலத்தில் குறிப்பிட்ட இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்தார். பாரதம் பற்றி யாருக்குமே தெரியாது. கீதை ஜெயந்தி, சிவ ஜெயந்தி எப்போது ஆகியது என்பது யாருக்கும் தெரியாது. கிருஷ்ணர் மற்றும் ராதனுடைய ஆயுள்களுக்கு இடையே 2-3 வருடம் வித்தியாசம் இருக்குமா பாருங்க. கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் வித்தியாசம் எவ்வளவு இருக்குது? 2-3 டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றார். வித்தியாசம் இருக்கக்கூடும். சத்தியுகத்தில் அவசியம் முதலில் கிருஷ்ண ஜென்மம் எடுத்திருக்க கூடும், பிறகு ராதை. ஆனால் சத்தியுகம் எப்பொழுது இருந்தது என்பது யாருக்கு தெரியாது. உங்களுக்கு கூட புரிந்து கொள்வதற்கு நிறைய வருடங்கள் ஆகியிருக்கிறது. பிறகு 2 நாட்கள் ஒருவர் எதுவரை புரிந்து கொள்வார்? தந்தை மிகவும் எளிமையாக கூறுகிறார். அவர் எல்லை இல்லாத தந்தை ஆவார். எனவே அவசியம் அவரிடமிருந்து எல்லோருக்கும் ஆசி கிடைக்க வேண்டும் அல்லவா? ஓ காட்பாதர் என்று கூறி நினைவு செய்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணுடைய கோயில் இருக்கிறது. அவர்கள் இந்த சொர்க்கத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த ஆசி அளித்தது யார்? அவசியம் சொர்க்கத்தினுடைய படைப்பு கர்த்தா தான் அப்படின்றார். சிவபாபா தான் சிவாலயம் சொல்றாருல்ல, அவர்தான். ஆனால் எப்பொழுது எப்படி கொடுத்தார் என்பது யாருக்கும் தெரியாது. சத்தியுகம் இருக்கும் பொழுது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியுகத்தில் நாம் தூய்மையாக இருந்தோம். கலியுகத்தில் நாம் இப்போது தூய்மையற்றவர்களாக பதித்தமாக இருக்கிறோம். எனவே சங்கமகத்தில் ஞானம் அளித்திருக்க வேண்டும். ஆனா சத்தியுகத்தில் ஞானம்லாம் கிடையாது. அங்கெல்லாம் நம்ம என்ன அங்க செய்யறோமோ இதோட அடிப்படையில் அங்க பிராப்தி நமக்கு கிடைக்குது. நிழல் போல அங்கே பாக்கியம் இருக்கும். அவசியம் முந்தைய பிறவில் ஞானம் எடுத்திருக்க கூடும். நீங்கள் கூட இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். ஆதிசநாதன தேவி தேவத தர்மத்துடைய சாப்பிடை தான் தந்தை தான் செய்வார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கிருஷ்ணரோ சத்தியுகத்தில் இருந்தார். அவருக்கு இந்த பாக்கியம் எங்கிருந்து கிடைத்தது? லட்சுமி நாராயணன் தான் ராதாகிருஷ்ணராக இருந்தார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. யார் முந்தைய கல்பத்தில் புரிந்திருந்தார்களோ அவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள் என்று தந்தை சொல்றார். நேற்று கூட என் கூட வேலை பார்க்குற ஒரு ஃப்ரெண்டு பக்கத்துல தாங்கிறாரு. அந்த சென்டருக்கு பக்கத்துல ஒரு 1/2 கிலோமீட்டர் போனோம். அவங்க கோயில் கட்டி, விநாயகர் கோயில் கட்டி அந்த இது பண்ணாங்க. சிவராத்திரிக்கு நைட்டு ஃபுல்லா 3 மணி வரைக்கும் தூங்கவே இல்லை அந்த பிரதர். கோயில் கட்டி அவங்க எல்லாம் சேர்ந்து காசு போட்டு பெரிய கோயில், சின்னதான், அதுக்கு லேக்ஸ் கணக்கில் இருக்கான். நைட்டு ஃபுல்லா 3 மணிக்கு நல்ல பாவனை பண்ணுவாங்க. நேற்று கேட்டார் எப்படி போச்சு உங்க சேவலான்னு கேட்டாரு. வந்தாங்க நேற்றுலாம் ஒரு 10 பேர் வந்தாங்க கோர்ஸ் எடுக்குன்னு சொன்னேன். அவர் அப்படியே அமைதியாயிட்டார். அப்படியே பரவாயில்லையே இதெல்லாம் பண்றீங்களே, நாங்களாம் அப்ப ஒரே நாள்ல முடிச்சிட்டோம். அப்புறம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்தாங்க. அவர் சொன்னோன்னா அவருக்கு என்ன பேசுன்னு தெரியல. கிண்டல் அடிப்பாங்க பிரம்மகுமாரிய. நீங்க சும்மா மதம் மாத்துறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொன்ன உடனே நாங்க அது மட்டும் சேவை பண்ண மாட்டோம். மற்றவங்களை அவங்களுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு இது கொடுத்து கோர்ஸ் கொடுத்து அவங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் கொண்டு வர சொன்னா அப்படியே அமைதியாயிட்டார். பேசவே இல்லை. அதுக்கு பிறகு அவர் இதெல்லாம் பண்ணுவீங்களா நீங்க சொன்னதான் தெரியும் அவங்களுக்கு. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்றோம். ஆமா, அவங்க ஒரே நாள் தான் நைட் ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா நம்ம சொல்லணும். அவங்க சொன்ன பிறகு கேட்ட பிறகு இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்களா? அந்த கோர்ஸ் அவங்க கூப்பிட்டு தனியா கொடுத்து அப்புறம் அமைதியாட்டு எதுவும் பேசல. கிண்டல் அடிப்பாங்க. பிரம்மகுமார் நீங்க சும்மா டைம் பாஸ் பண்றீங்க அப்படி எடுத்து சொன்ன பிறகு அமைதியாட்டார். அவருக்கு இந்த பாக்கி எங்கிருந்து கிடைத்தது? லட்சுமி நாராயணன் தான் ராதாகிருஷ்ணராக இருந்தார்கள் என்பது யாருக்கு தெரியாது. யார் முந்தைய கல்பத்தில் புரிந்திருந்தார்களோ அவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள் என்று தந்தை சொல்றார். இது நாற்று நடப்படுகிறது. மிகவும் இனிமையான செடியினுடைய நாற்று நடப்படுகிறது. சாம்பிளிங் சொல்லுவாங்க. அதாவது தெய்வீக குணங்களும் அப்படியே நாற்று நடப்படுகிறது. இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்பேயும் தந்தை மனிதனை தேவதையா ஆக்கியிருந்தார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் டிரான்ஸ்பர் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். முதலில் பிராமணர் ஆக வேண்டும். முதல்ல கம்ப்ளீட்டா பிராமணன் ஆகணும். குட்டி கரணம் போடும் பொழுது அவசியம் குடிமி உச்சி வரும். உண்மையிலே நாம் இப்பொழுது பிராமணராகி இருக்கிறோம். யக்னத்தில் அவசியம் பிராமணர்கள் வேண்டும். இது சிவன் அல்லது ருத்தனுடைய வேள்வி ஆகும்.
ருத்ர யக்னம் என்று கூறப்படுகிறது. கிருஷ்ணர் ஒன்றும் வேள்வி இயற்றவில்லை. இந்த ருத்ர ஞான யக்னத்திலிருந்து விநாச சுவாலை பிரஜ்வலிருந்து வெளிவருகிறது. இது சிவபாபாவுடைய யக்னமாகும். அது யோக செய்த ஆத்மா வந்து நெட்ல இருந்து வெளிப்பட அப்படியே வந்தாரு. அது யோகா செய்த வந்து தெரிய அழகா வந்து அந்த அசுரருக்கு தேவர்களுக்கு கடையும் பொழுது வந்து முதல் என்ன வந்தது அது அந்த இதுவெல்லாம் வந்துச்சு. கல்ப விருட்சம், ஞான கலசம், கடைசியில் தான் ஆத்மா வந்து அழகா வெளியே வந்து 7, 8 பொருள் வெளியே வரும். இந்த இது முதல்ல ஆழக்கால விஷயம் வெளியே வரும். அது சிவன் தான் சாப்பிடுவார் வந்தது. அதனாலதான் அந்த சங்கரை வந்து புழு கலரை காமிப்பாங்க உடம்பு வந்து. அதனால இந்த ருத்ரராணி யக்னத்திலிருந்து அந்த பிரஜ்வல் வருது வெளியே. இந்த சிவபாபாவுடைய யக்னம் பதிதர்களை பாவனமாக்குவதற்கானதாகும். ருத்ர சிவபாபா நிராகாரமானவராக இருக்கிறார். அவர் மனித உடலில் வராமல் எப்படி யக்னத்தை உருவாக்க முடியும்? மனிதர்கள் தான் வேள்வி படைக்கிறார்கள். சூட்சும வதனத்திலோ அல்லது மூல வதனத்திலோ கிடையாது என்றார். இந்த விஷயங்கள்லாம் கிடையாது என்றார். இது சங்கமுகமாகும் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். லட்சுமி நாராயணுடைய ராஜ்யம் இருக்கும் பொழுது சத்தியுகமாக இருந்தது. 111 சொல்லுவாங்க வந்து. அப்போ வந்து கிருஷ்ண ராதவர்மஸ்ல சொர்க்கம் இல்லையான்னு கேட்கணும். அது சிந்தனை செய்யக்கூடிய விஷயம் வந்தது. சில பேர் இப்பயே சொல்றாங்க வந்து சங்கமுகத்தில் தான் கிருஷ்ணர் ராதை பிறப்பாங்க அப்படின்ட்டாங்க. 2 விதமான கான்ட்ராக்ட் போயிடுது இப்போ வந்தது. இப்போது மீண்டும் நீங்கள் இது போல் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மாவுடைய இந்த வாழ்க்கை கயிறு பரமாத்மாவோடு இருக்கிறது. இந்த கயிறு ஏன் பிணைக்கப்பட்டிருக்கிறது? சதா சுகத்தினுடைய ஆசி பெறுவதற்காக. சதா சுகத்தின் ஆசி பெறுவதற்காக எல்லையில்லா தந்தை அவர் மூலமாக நாம் இந்த லட்சுமி நாராயணுடைய ஆகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் தான் தேவி தேவதா தர்மத்தினாக இருந்தீர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். உங்களுடைய ராஜ்யம் இருந்தது. பின்னால் நீங்கள் புனர்ஜென்மம் எடுத்து சத்திரிய தர்மத்தில் வந்தீர்கள். சத்திரினா வந்து கடைசி வரைக்கும் போராட்டம் இருக்கும். அந்த கர்மேந்திரனோட போராட்டம் சத்திரின்னா அதுதான் வில் அம்பு காமிச்சிருப்பாங்க வந்து பின்னாடி. சங்கமுக முடிவு வரைக்கும் அவங்க வந்து கர்மேந்திரங்கள் சண்டை, எலி, பூனை வந்து சண்டை போட்டுனே இருப்பாங்க வந்து. ஆனா இவங்க கிருஷ்ணராஜ்யத்துல வந்து அவங்க கர்மேந்திரில வின் பண்ணி அந்த பாம்பு மேல வந்து நடனம் ஆடுவார் கிருஷ்ணர் வந்து. அதான் அது. சோ இது ரெண்டும் அதுதான் சத்திரிய தர்மத்தை. என்ன பாம்பு சொல்லுங்க. அதான் 5 விகாரங்கள். 5 விகாரங்கள். அது மேல நடனம் ஆடுவார் அவரு. அவருக்கு என்னன்னு தெரியாத ஃபர்ஸ்ட் கிருஷ்ணருக்கு அதெல்லாம் வந்து. அதனால தான் பாம்பு கூட தெரியாத மேல விளையாடுவாரு. அது பக்தியில காமிப்பாங்க வந்து. அது போல அது மேல நம்ம சங்கமுகத்துல அந்த விகாரமே தெரியக்கூட நமக்கு அதனால. அது குல்ஜார் அதெல்லாம் கேட்பாங்களா வந்தது. அது போய் என்னன்னு தெரியாத வந்து 14 வருஷம் வந்த பிறகு அந்த காசு கொடுத்தாலும் இது என்னன்னு கேட்கறாங்க வந்தது. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும். ஜானி டாடிய பாபா வந்து மதுபல் வந்து டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க. டெல்லியில வந்து பர்மிஷன் வாங்குறது 1 லட்சம் பேர் அட் அ டைம் உட்காந்து யோகா பண்றதுக்கு மீட்டிங்க்கு. அதுக்கு ட்ரெயின்ல போயிருக்காங்க. ட்ரெயின்ல டிக்கெட் கூட எடுக்கல. இது டிக்கெட் செக் வந்து டிக்கெட் எங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லிருப்பாங்க சொல்லுங்க. பகவானுடைய இது சேவைக்கு போறேன். நான் பகவானுடைய கவர்ந்தன்னு சொல்லிருக்காங்க. அவருக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்ப அவரே டிக்கெட் எடுத்து கையில வச்சுக்கிங்கம்மா திரும்பி யாராச்சும் வருவாங்க கேட்டா கொடுங்கன்னு. அது போல வந்து உங்களோட ராஜ்யம் இருந்தது. பின்னால் நீங்கள் புனர்ஜென்மம் எடுத்து சத்திரிய தர்மத்தில் வந்தீர்கள். சூரிய வம்சத்தின் ராஜ்யம் போய்விட்டது. பிறகு சந்திர வம்சத்தினர் வந்தார்கள். நாம் இந்த சக்கரை எப்படி சுற்றி வருகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இவ்வளவு பிறவிகள் எடுத்தோம். குழந்தைகளே, நீங்கள் உங்களது பிறவிகள் பற்றி அறியாமல் இருக்கிறீர்கள். நான் அறிந்திருக்கிறேன் என்று பகவான் சொல்றார். இப்பொழுது இந்த சமயம் இந்த உடலில் 2 மூர்த்திகள் இருக்கிறார்கள். பிரம்மாவுடைய ஆத்மா மற்றும் சிவ பரமாத்மா ஆத்மா. இந்த சமயம் 2 மூர்த்திகளும் சேர்ந்து இருக்கிறார்கள். பிரம்மா மற்றும் சிவன். சங்கரனும் ஒருபொழுது பாட்டில் வருவதில்லை. இந்த பாட்டில் வராது, பாட்டே கிடையாது. அப்புறம் எதுக்கு அங்க 3 வைக்கிறேன்னு கேள்வி கேட்கணும் நம்ம. மற்றபடி விஷ்ணு சத்தியுகத்தில் இருக்கிறார். இப்பொழுது பிராமணர்களாக நீங்கள் தான் தேவதை ஆவீர்கள். அம்சோ ஹம் என்பதனுடைய பொருள் உண்மையில் இதுவே ஆகும். நீங்க தான் அது ஆகுறீங்க. அவர்கள் ஆத்மா சோவிலிருந்து பரமாத்மா, பரமாத்மா சோ ஆத்மா அப்படின்னு சொல்றாங்களாம். எவ்வளவு வித்தியாசம் இருக்குது பாருங்க. ராவணன் வந்து உடனே ராவணன் வழி ஆரம்பமாகிவிட்டது. சத்தியுகத்துல இந்த ஞானமே மறந்து போய்விடும். இவை நடப்பது எல்லாமே நாடகத்தில் அமைந்திருக்கிறது அல்லவா? அப்பொழுது தானே தந்தை வந்து ஸ்தாபனை செய்ய முடியும். இப்பொழுது இருப்பது சங்கமிகம் உண்டா. நான் கல்பமாக கல்பத்தினுடைய சங்கமுகத்தில் வந்து உங்களை மனிதனிலிருந்து தேவதை ஆக்குகிறேன் என்று யார் சொல்றாரு? தந்தை சொல்றார். ஞான யக்னத்தை
ஞான யக்னத்தை படைக்கிறேன், மற்றது எதெல்லாம் இருக்கிறது அவை அனைத்தும் இந்த யக்னத்து சுவாக ஆக வேண்டியிருக்கிறது. அதாவது பழைய அந்த சம்ஸ்காரம் அதெல்லாம் வந்து அழிஞ்சிடும். வந்து உண்மையான சம்ஸ்காரம் வெளிப்படும். வந்து அது வந்து இந்த இது இருக்குல்ல, அந்த ரொட்டி வைப்பாங்கல்ல, என்ன ஹோலியில பண்டிகையில அந்த பிரகலாதனுடைய இது வரும், கதையில சொல்ல மசூல பண்ணுவாங்க. அந்த ரொட்டி வந்துரும், ஆனா நூல் வேகாது. அது போலத்தான் அங்க. இந்த யக்னத்திலிருந்து பிரஜ்வல் ஆகிறது. பதித்த உலகம் விநாசம் ஆக வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் பாவன உலகம் எப்படி ஆகும்? பதித்த பாவனர் வாருங்கள் என்று நீங்கள் கூறவும் செய்கிறார்கள். எனவே பதித்த உலக பாவன உலகம் சேர்ந்திருக்குமா என்ன? கேள்வி கேட்கிறாரு நம்ம வந்து. அது வேற இது வேற. பதித உலகத்தினுடைய விநாசமாகும். இதுல மகிழ்ச்சி அடைய வேண்டும். மகாபாரத போர் வந்து நடந்திருந்தது. அதன் மூலம் சொர்க்க வாசல் திறந்தது. இது அதே மகாபாரத போர் அப்படின்ட்டு சொல்றாரு. இப்ப நடந்து கொண்டு இருக்குது. இது நல்லது அப்படின்றார். பதித்த உலகம் முடிந்து போய் விடும். அமைதிக்காக டிராபிக் கண்ட்ரோல். ஓம் சாந்தி. இப்ப வந்து மகாபாரத போர் என்று சொல்றாங்க. இது நல்லது. பதித்த உலகம் முடிந்து போய்விடும். அமைதிக்காக தலையில் அடித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? உங்களுக்கு இப்போது கிடைத்திருக்கக்கூடிய 3வது கண் வேறு யாருக்கும் இல்லை அப்படின்றார். ஞானக்கண் என்றார் வந்து. நாம் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து மீண்டும் ஆசி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்ற குழந்தைகளுக்கு குஷி ஏற்பட வேண்டும். அதனால பாபா, நாம் அநேக முறை உங்களிடமிருந்து ஆசி பெற்றிருக்கின்றோம். ராவணன் பிறகு சாபம் கொடுத்தான். இந்த விஷயங்களை நினைவு செய்வது சுலபம். மற்றது அனைத்து கட்டுக்கதைகள் அப்படின்றார் வந்து. எல்லாரும் கட்டுக்கதைன்றார். அதனால உங்களை இவ்வளவு செல்வந்தராக ஆக்கினேன். பிறகு ஏழையின் அணில்கள் இவை எல்லாமே நாடகத்தில் அமைந்திருக்கிறது. ஞானம், பக்தி, வைராக்கியம் என்று பாடப்படுகிறது. ஞானம் என்ன பிரதர்? ராமச்சந்திரன் பாய், ஞானம், பக்தி, வைராக்கியம் அப்படின்னா என்னது? ஞானம்னா நீங்க ஆத்மா, ஆத்மா தந்தை பரமாத்மா உணர்ந்தீங்கன்னா ஞானம். பக்தி பக்தினா கடவுள். ஓகேவா? நீங்க கடவுள், நீங்க வந்து பக்தன். இது வந்து அப்பா தந்தை. இது உறவு.
அது உறவு கிடையாது. ஞானம் எதை சொல்லலாம்? சத்தியகம் சொல்லலாமா இல்ல சங்கமம் சொல்லலாமா? ஞானம் என்பது சங்கமேகம், சத்தியுகம் வராது. சத்தியகம் எப்படி சொல்ல மாட்டீங்க? சத்தியுகம் சம்பூர்ண ஸ்டேஜ்ல இருக்கனால அவங்களுக்கு அப்பா என்பது தெரியாது, கடவுள் என்னுடைய தந்தை என்பது தெரியாது. கடவுளுக்கு நிகராக அதே சமநிலையில இருந்தாங்க. அதான் சம்பூர்ண ஸ்டேஜ். சரி. நிர்விகாரியா இருந்தாங்க. ஓகேவா? இங்க என்ன பிராக்டிஸ் பண்றாங்களோ அது வந்து அனுபவம் செய்யும். அதுக்காக தான் தேவதைன்றாங்க. கடவுளுக்கு சமமானவர்கள் என்று சொல்றார்கள். ஆனா வந்து அவங்களுக்கு வந்து தந்தை கடவுள் அதான் தெரியாது. ஏன்னா கடவுளுக்கு சமமாக இருந்தனால அவங்களுக்கு கடவுள் இருக்காரா கூட தெரியாது. ஓகேவா? அது எப்போ தெரிய வரும்னா கீழே ஏணி படிக்கட்டுல கீழே இறங்கி வரும்போது டாக்டருக்கு தான் தெரிய வரும். சரி. இந்த டாபிக் வந்து நம்ம பாபா கூட முரளி சொல்லியிருக்காரு. இது டாபிக் எடுத்து பேசுங்கன்னு சொல்லி. ஞானம் என்பது என்ன, பக்தி என்பது என்ன, வைராக்கியம் என்பது என்ன பாடப்பட்டிருக்கிறது. அப்ப ஞானம் கிடைக்கும் பொழுதுதான் பக்தி மீது வைராக்கியம் ஏற்படும். உங்களுக்கு ஞானம் கிடைத்தது, ஆனால் பக்தி மீது வைராக்கியம் ஏற்பட்டது. முழு பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் ஆகுன்னு சொல்றார். இது சுடுகாடு ஆகுன்றார். 84 பிறகுடைய சக்கரத்தை சுற்றி வந்தீர்கள். இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் என்னிடம் வந்து விடுவீர்கள். விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும். வேறு எந்த வழியும் கிடையாது. யோகா அக்னி மூலமாக பாவங்கள் சாம்பலாகும். கங்கையில வந்து ஸ்நானம் செய்வதால் அல்ல அப்படின்றார். மாயை உங்களை அதாவது ஃபூல் மூர்க்கரா ஆக்கி விட்டிருக்கிறது என்று தந்தை கூறுகிறார். ஏப்ரல் ஃபூல்னு சொல்றாங்கல்ல, அது போல இது வந்து உங்களை வந்து இந்த 63 பிறவியா உங்களை வந்து ஃபூல் ஆக்கி விட்டுருங்க. மாயை உங்களே மூர்க்கர், மகா மூர்க்கர்னு சொல்லுவாங்கல்ல, எதை சொன்னாலும் ஏத்துக்கவே மாட்டாங்க அந்த ஆத்மாக்கள். மகா மூர்க்கர்னு சொல்லுவார். அதுதான் அவங்க வந்து அது மேல ஆத்மா கூட நான் உத்தாரம் செய்யறேன்னு சொல்லுவார். அந்த சங்கமம் முடவன எல்லாருக்கும் வந்து இங்க உத்தாரம் செய்யறாரு. வந்து சங்கமுகத்துல குழந்தைகள், பெரியவர்கள், மூத்தவர்கள், சிறியவர்கள், மாதாசு, பாந்தாலி மாதாஜா அவங்க எல்லாருக்கும் நான் தான் உத்தாரம் செய்யறேன். அதனால தான் மூர்க்கர்ன்றார். வந்து இந்த ஏப்ரல் ஃபூல் ஆக்கிட்டு சொல்றாரு. அதனால இப்போது நான் உங்களை லட்சுமி நாராயணன் போல ஆக்க வந்திருக்கிறேன். படம் மிக நன்றாக இருக்கிறது. அந்த லட்சுமி நாராயணன் படம் கூட வந்து யாருன்னா நம்ம மும்பைல இருக்கிறாங்க இல்லையா, நளினி தீதி தெரியுமா, காட்கோபர் அவங்களுடைய அப்பா வந்து காக்கு பிரதர்னு சொல்லுவாங்க. அவரு தான் வந்து ஒரு யாருன்னா மன்மோகன் அதனுடைய அக்கா தங்கச்சி நடிப்பாங்க. வந்து அவங்க பேர் என்ன, ஷீல்தாதி. அவங்க மூலமா வந்து டிரான்ஸ்ல போயிட்டு லட்சுமி படம் வந்து அக்யூரேட்டா வரைஞ்சது அந்த படம். அது காகுப்புறம் தான் நல்லா சப்போர்ட் பண்ணார். அந்த இது படம் வரையறதுக்கு ஒரு மும்பையில் தான் அந்த படம் வரையற இருந்தார் அவர். அம்மா தான் அந்த அக்யூரேட்டா அந்த இந்த படம் தான் சொல்லிட்டு அவங்க ப்ராஜெக்ட் அவங்களுக்கு வந்து. நாளைக்கு நாம் என்னவாக இருப்போம், ஆனால் மாயை கூட குறைவானது அல்ல. மாயை ஒரு கயிறு பிணைக்க விடுவதில்லை, இழுபறி ஆகிறது. அதனால இன்னும் வந்து அந்த சம்பந்தத்துல இன்னும் வரலையா நம்ம. மாயை பிடிச்சி இருக்குது, நீ அங்க போறவா, எங்க கஸ்டமர் கூப்பிடுதான் வந்து. நாம் பாபாவை நினைவு செய்கிறோம், பின் என்ன ஆகிறது என்று தெரியவில்லை, மறந்து விடுகிறோம். இதில் உழைப்பு வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படுதான். எனவே பாரதத்தினுடைய பழமையான யோகம் பிரசித்தியமாக இருக்கிறது. ராஜயோகம் வந்து அவர்களுக்கு ஆசி யார் அளித்தது என்பதை யாரும் புரிந்து கொள்வது இல்லை. அதனால குழந்தைகளே, நான் உங்களுக்கு மீண்டும் ஆசி அளிக்க வந்திருக்கிறேன் என்று தந்தை சொல்றார். இது தந்தையினுடைய காரியமாகும். இந்த சமயம் எல்லோருமே நரகவாசி ஆவார்கள். நீங்கள் குஷி அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். இங்கு யாராவது வருகிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள் என்ற குஷி ஏற்படுகிறது. உண்மையில சரியான விஷயமாகும் அப்படின்று 84 பிறவியுடைய கணக்கு இருக்கிறது. தந்தையிடமிருந்து ஆசி பெற வேண்டும். அரை கல்பம் பக்தி செய்து நீங்கள் கலைத்து விட்டீர்கள் அப்படின்னு தந்தை சொல்றார். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுடைய எல்லா கலைப்புகளையும் நீக்கி விடுவார். இப்பொழுது பக்தி இருண்ட மார்க்கம் முடிவடைகிறது. இந்த துக்கதாம் எங்கே, அந்த சுகதாம் எங்கே கேள்வி கேட்கிறார். நான் துக்கதாமத்தை சுகதாமம் ஆக்குவதற்காக கல்பத்துடைய சங்கமுகத்தில் வருகிறேன். தந்தையோட அறிமுகத்தை அளிக்க வேண்டும். தந்தை எல்லையில ஆசி அளிப்பவர் ஆவார். ஒரே ஒருவருடைய மகிமையாகும். சிவபாபா இல்லை என்றால் உங்களை யார் பாவனமாக்குவார்? நாடகத்தில் முழுவதுமாக இது பொருந்தி இருக்கிறது. பதித்த பாவனை வாருங்கள் என்று கல்பமாக நீங்கள் என்னை அழைத்தீர்கள். சிவனுடைய ஜெயந்தி ஆகும். பிரம்மா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்தார் என்கிறார்கள். பிறகு சிவன் வந்து என்ன செய்தார் என்பதற்காக சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். பக்தியில வந்து பிரம்மா தான் வந்து ஞானத்தை எல்லாம் கடைஞ்சுன்னு சொல்லுவாங்க. வந்து பிரம்மாச்சாரியன்னு சொல்லுவாங்கல்ல,
அப்ப நம்ம சங்கம் வந்து சிவாச்சாரியர் நமக்கு கிடைச்சிருக்காரு. வியாசர், சிவபாபா இல்லை என்றால் உங்களை யார் பாவனமாக்குவார்? நாடகத்தில் முழுவதுமாக இது புரிந்திருக்குது என்றார். அதனால உங்களுடைய புத்தியில ஞானம் முற்றிலுமாக பதிந்து விட வேண்டும். கயிறு வந்து ஒருவருடன் பிணைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு வேறு எவருடன் பிணைக்காதீர்கள், இல்லை என்றால் விழுந்து விடுவீர்கள் அப்படின்றார். எங்க போனாலும் அது துக்கம் தான். யாரோ சிஸ்டரோட அட்டாச்மெண்ட் போனாலும் பிரச்சனை தான். பிரதர் விட்டு போனாலும் பிரச்சனை தான். யார்கிட்ட போனாலும் பிரச்சனைன்றார் வந்து. அதனால அவர்கிட்ட மட்டும் கனெக்ஷன் வச்சுக்கணும் வந்து. சில சென்டர்லாம் வந்து பிரம்ம பாபா போட்டோ இருக்காது வந்து. அது மாதிரிலாம் இருக்கிறாங்க பிகேலாம் வந்து. அதனால எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லை. துபாயில வந்து பிரம்ம பாபா, லட்சுமி நாராயண் எதுவுமே இருக்காது. ஒன்லி சிவபாபா போட்டோ. அந்த தந்தையோ மோட்டார்கள் மற்றும் விமானங்கள் சுட்டுவார்கள். எனக்கு என்னன்னா இந்த கம்பெனிக்கு போகும்போதுல இந்த ரெண்டல் கார்லாம் இருக்குல்ல, ஊப்பர் அது அதில் பின்னாடி வந்து பாபா சின்ன ஒட்டிருக்கோம் வந்து. அவர் நல்லா சேவை பண்றாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷமா இருக்கும். அதை பார்த்து இந்த ஸ்டிக்கர் நிறைய இருக்கும். இந்த ஊப்பர்ல வந்து அது நிறைய இதுல நம்ம ஆளுங்க டிராவல் பண்ணவங்க ஒட்டி வச்சிருவாங்க போல அப்படியே அதுல. பிகே பிரதர் அதுல இன்சார்ஜா இருப்பாரு. ஏதோ ஒண்ணு இது. இல்ல மேபி டூர் போகும்போதுல அது மாதிரி ஒட்டி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். சிஸ்டருங்க பிரதருங்கெல்லாம் போறாங்கல்ல. நிறைய இருக்குது பெங்களூர்ல அது மாதிரி கேபிள். ஆனா தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கிடையாது இல்ல அவ்வளவு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல ஓட்ட மாட்டாங்க. அதான் இங்க நிறைய இருக்குது. எல்லா பஸ்ஸிலும் கவர்மெண்ட் பஸ்ல ஒட்டிக்கிறாங்க பாத்துக்கிறேன் நான். இந்த எல்லையில்லா தந்தையை நான் பதித உலகத்தில் பதித சரீரத்தில் குழந்தைகளுடைய சேவைக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்றார். அவினாசி சர்ஜன் வாருங்கள் வந்து எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்கள் அப்படின்னு நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள். இன்ஜெக்ஷன் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. யோகம் செய்தீர்கள் என்றால் உங்களது பாவங்கள் சாம்பலாகும் என்று தந்தை சொல்றார். அதனால்தான் தந்தை வந்து 63 பிறவிகளுடைய துக்கத்தை தீர்ப்பவராகவும் திரும்பி சொல்லார் 4-5 தடவை வரார். 21 பிறவிகளுக்கு சுகத்தை அளிப்பவராக இருக்கிறார். நல்லது. நீ வந்து ரைமிங் பாடல் வந்து இனிமையான காணாமல் போய் வெகுகாலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையுடைய நமஸ்காரம். எசன்ஸ் ஆஃப் தாரணா முதல் பாயிண்ட், தங்களது புத்தியினுடைய ஆன்மீக கயிற்று ஒரே ஒரு தந்தையுடன் பிணைக்க வேண்டும். ஒருவருடைய ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும். யாருடைய ஸ்ரீமத் படியும் கிடையாதுன்றாருங்க. இரண்டாவது வந்து நாம் மிகவும் இனிமையான செடியினுடைய நாட்டினை நட்டு கொண்டிருக்கிறோம். எனவே முதல்ல சுயம் தங்களை மிக மிக இனிமையானவராக ஆக்க வேண்டும். நினைவியாத்தில் மூழ்கி இருந்து விகரமங்களை விநாசம் செய்ய வேண்டும் அப்படின்றார் வந்து. அடிக்கடி மூழ்கணும் அந்த கடல்ல. வரதானம் வந்து மனனம் செய்யும் சக்தி மூலமாக ஒவ்வொரு பாயிண்டோட அனுபவம் உடையவராக ஆகிவிட வேண்டும். பாபா சொல்றாரு வந்து இந்த 21 பிறகு சிந்தனை பண்ணணும். சங்கமிகமா அந்த 21 பிறகு எங்க சொல்றாரு சிந்தனை பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புத்தியினுடைய கயிறு வந்து பாபா, அதுதான் பாபா அப்படி சீக்ரெட் இருக்கு அதுல வந்து. மனன செய்யும் சக்தி மூலமாக ஒவ்வொரு பாயிண்டோட அனுபவம் உடையவராக ஆகிவிடுவர். எப்பொழுது சக்திசாலியாகி மாயினாலும் தடைகளினாலும் பாதிக்கப்படாதவர் ஆவீர்களாக. பாயிண்ட் சிந்தனை செஞ்சா வந்து அம்மாவோட வந்து பேசினாலும் வந்து அவங்க ஞான யோகத்தை தாரணத்தை பற்றி எதுவுமே கேட்க மாட்டாங்களாம் வந்து. அம்மாவோட விசேஷம் வந்து உங்களுக்கு என்ன வேணும் அது மட்டும் அதை ஞானத்தோட சொல்லுவாங்க வந்து. பர்சனல் விஷயம் இன்வால்வ் ஆக மாட்டாங்களாம் வந்து. அதுபோல அவங்க இருந்தாலும் வந்து எப்படி சரீரத்தின் சக்திக்கு ஜீரணிக்கக்கூடிய சக்தி அல்லது செரிக்கக்கூடிய செய்ய சக்தி அவசியமாகுதோ அதே போல ஆத்மாவை சக்திசாலி ஆக்க வேண்டும். உடம்புல நம்ம சாப்பிட்ட உடனே முதல்ல கல்லீரல ஒரு இது இருக்குது வந்து ஐரன் இருக்கு வந்து. அது எதை போட்டாலும் அப்படியே அந்த ஜூஸை பொழிஞ்சு வச்சிடும். அதான் கல்லீருடைய ஸ்பெஷல் வந்து. நீ எதை போடு அது வந்து மேக்சிமம் அதை புழிஞ்சி சக்தி அப்படி உறிஞ்சிடும். கல்லீரல் லிவருடைய இம்பார்ட்டன்ட். அது ஃபுல்லா ஃபில்டர் பண்ணி அப்படி ரத்தத்துல வந்து கலக்க வைக்க அந்த சக்தி. அதான் லிவருடைய வேலை. எதை கொடுத்தாலும் அது டீ பால் முதல்ல வந்து அந்த ஐரன் போன உடனே அது அப்படியே ஜூஸ் புழிஞ்சிடும் அப்படியே வந்தது லிவர். அதே போல ஆத்மா சக்திசாலி ஆக்க வேண்டும் என்றால் மனன செய்யக்கூடிய சக்தி அவசியம். சிந்தனை செய்யணும் முதல்ல. மனன செய்யும் சக்தி மூலமாக அனுபவ சுரூபம் ஆகிவிடுவது. இதுதான் எல்லாவற்றை விட பெரிய சக்தி ஆகும். சிந்தனை பண்ணணும். சிந்தனை செய்ய செய்ய அந்த பவர் வரும். அப்பேற்பட்ட அனுபவ உடையவர் ஒரு பொழுது ஏமாந்து போக முடியாது. காதால் கேள்விப்படும் விஷயங்களை நிலை குலைந்து போக மாட்டார்கள். அப்படின்னு தான் சில பேர் அந்த சிஸ்டர் இப்படின்னு சொன்னாலும் அது கூட ஐயோ அப்படியான்னு கூட சொல்ல மாட்டாங்க. அது டிராமா அப்படின்னு போயிடுவாங்க சக்தி இருந்தா. அவர்கள் எப்போது சக்திசாலி மாயா ப்ரூப் விக்ன ப்ரூப் ஆகி விடுவார்கள். அது போல சக்தி சொரூபமா இருக்கும் வந்து. எதை பத்தின சென்டர் இடிஞ்சாலும் உங்களுக்கு யோசிக்க மாட்டாங்க வந்து. போன டிராமால இருந்தது அப்படின்னு சிம்பிளா எடுத்துன்னு போவாங்க வந்து. ஞான சொரூபா ப்ரூப் விக்ன ப்ரூப் அவங்க தான் வந்து. ஸ்லோகன் வந்து
குஷினுடைய கஜானா எப்பொழுதும் கூடவே இருந்தது என்றால் மற்ற எல்லா பொக்கிஷனும் இயல்பாக வந்துடும். குஷினுடைய பொக்கிஷன் தானா இருந்தா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. நவநீதி பொக்கிஷம் இருக்குல்ல, சங்கல்பம், ஆசீர்வாதம், தூய்மை, ஈஸ்வரிய சேவா, ஆசீர்வாதம், சக்தி, இது போல ஞானம், யோகம், இது போல வந்து எல்லாம் தானா உங்களுக்கு வந்துடும் குஷி இருந்தா. அவ்யக்த சிக்னல் வந்து ஒற்றுமை மற்றும் நம்பிக்கையுடைய விசேஷத்தன்மை மூலமாக வெற்றியில் நிறைந்தவர் ஆகுங்கள், சம்மணம் ஆகுங்கள். அந்த சிஸ்டம் வந்தது, அது எனக்கு ஞாபகம் கரெக்டா இருக்குது வந்து. வெற்றி நிறைந்தவர் ஆக வேண்டும் என்றால் சாதாரண செயல்கள் இருக்கும் பொழுது கூட பரிசா அவனுடைய நடத்தை மற்றும் நிலை இருக்கட்டும் அப்படின்றார். சாதாரண நடந்தா கூட என்ன இருக்குன்னா பரிசா அந்த நிலையில் இருக்கணுமா வந்து. அப்படி என்று என்ன செய்வது, வேலையும் அப்படி இருந்தது, சூழ்நிலைகள் அப்படி இருந்தது, பிரச்சனை அப்படி இருந்தது, எனவே சாதாரண தன்மை வந்து விட்டது என்பது கிடையாது அப்படின்றார். சின்னதா வருது, சொல்லக்கூடாது வந்து. எந்த நேரத்தில் எப்பேற்பட்ட நிலைமை வகையிலும் உங்களுடைய அலௌகிக சுரூபம் ஒவ்வொருவருக்கும் அனுபவம் ஆக வேண்டும். எப்படி விஷயமோ அப்படியே உங்களது சுரூபத்தை அமைத்துக் கொள்ளாதீர்கள். விஷயங்கள் உங்களை மாற்றிவிடக்கூடாது. அப்பொழுது எல்லோருக்கும் சமீபத்தில் வருவார்கள். அது மட்டுமா ஒற்றுமையுடைய கூட்டமைப்பு வலுப்பட்டு விடும். இந்த கூட்டு தியானம் பண்றாங்கல்ல, அதுதான் இப்படி வருமா வந்தது. விஷயம் வந்துச்சு அதுக்குன்னா நீங்க மாறிவிட டக்குன்னு உங்க நிலையில அப்படியே இருக்குன்னு சொல்றாரு. பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு முழுமையா சாராம்சம் இன்னைக்கு நம்மளுடைய கயிறு முழுமையா இருக்கணும் வந்து. யாரையும் நம்ப கூடாதுன்றார் வந்து. பிரதர் சிஸ்டர் பிறவிக்கு அந்த ஹாப்பினஸ் கிடைக்குதுன்னா சதா சுகமோட இருக்கும். அதே தான் திருப்ப சொல்றாரு. 21 பிறவிக்கு 4 தடவை 5 தடவை சொல்லிடுறாரு இன்னைக்கு. அது சிந்தனை பண்ண அது வந்து டக்குன்னு பதில் இருக்குது, ரெடிமேட் ஆன்சர் இருக்குது. அது 8 டிவைட் பை 1000 அவர் 50 பிறவி வருது. இது ஒரு 50 பிறவி ஆகும். முடிஞ்சு போச்சு, 100 பிறவி முடிஞ்சிச்சு. ஆமா, அது வந்துருச்சு. ஆனா சிந்தனை செய்யணும். சீக்கிரட் வச்சுக்கிறாரு பாபா வந்து. சங்கமும் வரும், அதுவும் வரும். சங்கமுகம் வந்து அதை விட அது சொர்க்கமே ஒண்ணுமே கிடையாதுன்றாரு வந்து. அப்ப அது நம்ம சிந்தனை பண்ணதான் நமக்கு அந்த இது வரும். எது உண்மையான அந்த 21 பிறவியினுடைய விஷயம் சீக்கிரட்ல தான் வைப்பாங்களா அவங்க வந்து. சோ இதுதான் வந்து பாபா இன்னைக்கு சாராம்சம் வந்து பாபாவோட உன்னுடைய அந்த பிணைப்பு, உன்னுடைய கயிறு வந்து நண்பன் ரூபத்துல இருந்தாலும் சரி 8 சம்பந்தம் வச்சிருக்கணும் வந்து. இது போல பாபா நமக்கு வந்து நடந்தாலும் பரிச சுரூபத்துல வந்து இருக்கணும் வந்து. அந்த ஒற்றுமையுடைய விஷயம் வந்துச்சு, நீ தண்ணி வரல, அந்த போய் பிரச்சனை மாட்டிக்கூடாது வந்து. அன்னைக்கு கொஞ்சம் விலைக்கு போட்டோம்னா தண்ணி ஆட்டோமேட்டிக் வரும். அது போல ஒவ்வொரு பிரச்சனை நம்ம வெளியே வரணும். அது போல பாபா நமக்கு இன்னைக்கு அழகா புரிய வைக்கிறார் வந்து. அச்சா, ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 24 பிப்ரவரி 2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன்.